சரி, ஏன் அந்த சோதனையை அனுமதிக்கிறார்? நான் சொன்னேன் இதில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. முதலாவது நான் சொன்னேன், அந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது தங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே சார்ந்து கொள்வார்கள். they will rely on the Lord their God. நாம் என்று மாற்றிக்கொள்வோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த செய்தியை உங்களை பார்த்து கொடுக்க வச்சிருக்கிறாருன்னா உங்களை யாரா பார்க்கிறாரு? பெரும் கூட்டத்தில் எனக்கு உண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு மீதியான பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? நான் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்க தெரிந்தெடுக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவள். அல்லேலூயா. நீங்க யாரா இருக்கிறீர்கள் என்பதை அறிந்தால் நிச்சயமாகவே நீங்க நோக்கங்களை நிறைவேற்றிடுவீங்க. ஸோ ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்து எதற்காக அக்கினிக்கு உட்பட விட்டிருக்கிறார் அப்படின்னாக்கா, உங்களை அவர் பார்க்கும் பொழுது he sees you as a person that will totally and completely rely on him. முற்றிலுமாய் 100க்கு 100 அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் உங்களை பார்க்கிறார். சரி, அடுத்தது நான் சொன்னேன் கர்த்தரே அவர்களுக்கு கொடியாய் இருப்பார். கர்த்தர் அவர்களுடைய the Lord will be their banner. நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தும் கொடியாய் இருப்பார். அவர் நம்மீது தம்முடைய முத்திரையை பதித்து நம்மை அவருக்கு சொந்தம் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக, இன்றைக்கு மூன்றாவது காரியத்துக்குள்ள நம்ம போக போறோம். தேவன் மீதியானவர்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறார். எப்போ? நீங்க அக்கினியின் ஊடே போகும் பொழுதும் அங்க இருக்கிறாரு. ஆனா அநேக நேரத்துல நீங்க அதை உணராம இருக்கலாம். பட் உங்களை அந்த அக்கினியின் ஊடே நடக்க வைக்கும் பொழுது உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை சுமக்கிறார், பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். முடிந்த உடனே எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் உங்களை சுமக்கிறதையும் ஏந்துவதையும் தப்புவிக்கிறதையும் நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் சோதனை. சோதிக்கப்பட்டு உண்மையுள்ளவர்களா நம்ம நிலை நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மீது இருக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏசாயா 46 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஓகே, நல்லா இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே. ஸோ மறுபடியும் யார்கிட்ட பேசுறாரு? மீதியான கூட்டத்துக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறாரு. யாக்கோபு என்னும் சந்ததியாரே. யாக்கோபு யாரு? யாக்கோபு ஏசாவை விட தேவனுடைய பார்வையிலே கிருபையை பெற்றவனாய், தேவனால் ஏசாவுக்கு பதிலாக தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஓகே, ஸோ முதலாவது தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் அவன் மேல் இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட போராடினார். போராடின பொழுது என்ன நடந்தது? அவன் போராடி தேவனோட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதுதான் அவனுடைய அக்கினி சூழ. அதுதான் சரியா? ஆண்டவர் அவனுக்குன்னு வச்ச செக்கு டெஸ்ட் அதுதான். தேவனை விடாமல் பற்றி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று பற்றி கொண்டவன். ஸோ அவனை தேவன் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனிலிருந்து தோன்றின சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருந்தது. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா என்ன உடன்படிக்கையை தேவன் அவனுக்கு கடந்து வர செய்தாரோ அந்த உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள் நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்த ஒரு சின்ன கூட்டம் ஜனங்க எப்பவுமே இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், சரீர பிரகாரமாய் அவர்களுக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம இங்க பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் ஏந்தினேன். நல்லா கவனிங்க,
ஆண்டவர் எல்லாரையும் ஏந்துகிறாரா? தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவானதுலேருந்து. அப்படியா இருந்தால் யாருமே இன்றைக்கு உலகத்தில் மறிச்சே போக மாட்டாங்க. யாருக்கும் ஆபத்துன்றது வரவே வராது. கர்த்தர் ஏந்தினாரானால் பிசாசு ஒருத்தரையும் தொட முடியாது. ஆனால் நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்களை என்னையும் தேவன் தெரிந்தெடுத்து நம்மேல் தம்முடைய உடன்படிக்கையின் முத்திரையை குத்தி நமக்கென்று ஒரு நோக்கத்தை வச்சு இவங்க எனக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று எண்ணி என்ன செய்திருக்கிறார்? தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்திருக்கிறார். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்றவர்கள் மடிந்து போன சூழ்நிலையில என்னை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நிலை நிற்க பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்வேன், சிறு பிராயம் தொடங்கி தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் சே தட் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். என்னை இன்றைக்கு ஜீவனோடு கூட நிலை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் that is because God's choosing is on me. அவர் என்னை தெரிந்தெடுத்தபடினால் நான் நிலை நிற்கிறேனே தவிர நான் பெரிய காரியம் செஞ்சேன் அல்லது யாரோ பெரிய காரியம் செஞ்சாங்க அதனால ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் என்று அல்ல. இட் இஸ் சிம்பிளி ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபை தான் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? கர்ப்பத்தில் தெரிந்தெடுத்து பிசாசு கர்ப்பத்திலே உங்களை அழிக்கணும்னு தேடி இருப்பான். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அழிக்கிறதற்கு பிசாசு மீண்டும் 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 உங்கள் வாழ்க்கையில் வந்திருப்பான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படி பிசாசு வந்தும் நீங்கள் மேற்கொண்டு 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 வந்திருக்கிறீங்களோ? முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்ற ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை தாங்குவார். பிசாசு உங்களை நிர்மூலமாக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை உறுதியாக உள்ளத்துக்குள்ள பதித்து வைத்து கொள்ளுங்க. If God has chosen you, Satan will try to destroy you. தேவன் உங்களை தெரிந்தெடுத்தது உண்டானால் நிச்சயமாகவே பிசாசு உங்களை அழிக்கத்தான் தேடுவான். ஆனால் அவன் அழிக்க தேடினாலும் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை தம்முடைய கரத்திலே உண்மையுள்ளவர்களாய் காண்கிறபடினால் அவர் என்ன செய்கிறாரு? தப்புவிக்கிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். முதிர் வயது வரைக்கும் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இன்னைக்கு அதை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, எத்தனை முறை என் வாழ்க்கையை காப்பாற்றினீங்க, ஜீவனை காப்பாற்றினீங்க, ஆபத்திலிருந்து நீ வெளியில் கொண்டாந்தீங்க. நான் மடிந்து போயிருக்க வேண்டியவன், மடிந்து போயிருக்க வேண்டியவள், ஆனால் நிற்கிறேன்னா என்னை முதிர் வயது வரைக்கும் தாங்குவீங்க, ஒன்றும் ஆகாது எனக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம். ஆண்டவர் கடந்து வர செய்த பாதையை திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகாமல் இருக்காது. ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு we are living a fast life. ஓடுறோம், வேகமாக ஓடுறோம். ஆண்டவர் ஒரு நன்மையை செய்கிறார், ரொம்ப சந்தோஷம், அல்லேலூயா, ஆண்டவரே நல்லவர் நல்லவர் சாட்சி சொல்கிறோம். ஆனால் கடந்து போன உடனே மறந்துடுறோம். மறந்ததுனால தான் பயம் நம்ம உள்ளத்தில் வந்து உட்காருது. பிசாசு என்ன சொல்கிறான்? நீ அப்போ தப்பு வைக்கப்பட்ட, இப்போ நான் திரும்ப உன்னைய வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு கொண்டாடும் போது, திரும்ப போராட்டம் வரும்போது திரும்ப நமக்குள்ள பயம் என்பது வரத்தான் செய்கிறது. ஆனால் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் பயம் வராது. ஏன்னா ஆண்டவர் எத்தனை முறை தப்புவித்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் தீர்மானிக்கும் வரைக்கும் என் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் வீணாய் கீழே விழாது. ஹல்லேலூயா. விசுவாசம், வைராக்கியமான விசுவாசம் நமக்கு வேணும். பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் அவர் அப்படி நம்பினாங்கங்க. எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம்? அவர் மேலே தான் விசுவாசமாக இருப்போம். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, நமக்கு நன்மை நடந்தால் ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக ஆலயத்தில் வந்து அல்லேலூயா கீதம் பாடி கையை தட்டி சந்தோஷமாக நடனம் ஆடுவோம். கொஞ்சம் ஆண்டவர் நம்ம நினச்சதை செய்யலைன்னா உடனே மூஞ்ச தூக்கிக்கிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு, ஐயோ ஆண்டவர் எனக்கு செய்யலை, ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மையை செய்யலை, தீமையை செஞ்சிட்டாரு, என்னை பட விட்டுட்டாரு, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு எத்தனை நேரம் சோர்ந்து போய் உட்கார்றோம். சோர்வு என்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இடம் இல்லை. ஏன்? We have seen the hand of God.
நம்மை சுமந்த தேவ கரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மை தப்புவித்த தேவ கரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்னன்னா, இவ்வளவு தூரம் சுமந்து வந்தாரே, முதிர் வயது வரைக்கும் சுமப்பார். அல்லேலூயா. நரை வயது வரைக்கும் எங்களை தூக்கி சுமப்பார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். அல்லேலூயா. இனிமேலும் நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இது கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல். நல்லா கவனிங்க, இது நீங்களோ நானோ செய்கிற எந்த காரியத்தினாலும் உண்டாகிறது இல்லை. இது தேவனுடைய கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர் தீர்மானிக்கிறார். ஹிஸ் சாவரெனிட்டி. அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் தன்னுடைய இறையாண்மையின்படி தம்முடைய தீர்மானத்தின்படி செய்வார். God's sovereignty means he can do anything at any time in any way he wants and he doesn't have to ask your permission for it. உங்க பெர்மிஷனை கேட்கறதுக்கு ஆண்டவருக்கு அவசியம் கிடையாது. அதுதான் அவருடைய இறையாண்மை. நீங்க நிறைய பேர் யோசிக்கிறோம், ஆண்டவர் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம செய்ய மாட்டாருன்னு. ஆண்டவர் சொல்லாம செய்ய மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர பெர்மிஷன் கேட்டு செய்வேன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லலை. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் எதை செய்தாலும் தன் பிள்ளைகளுக்கு நன்மையாக செய்வார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். சில நேரத்தில் சிலர் கேட்பாங்க, ஏன் ஆண்டவர் நம்மளை வார்ன் பண்ணல, ஏன் திடீர்னு இது நடந்துருச்சு? நான் சொல்வேன், திடீர்னு நடந்ததுக்கு காரணம் ஆண்டவர் சொல்லியிருந்தா நம்ம புத்தியில் சொல்லியிருப்பான், ஐயோ ஆண்டவர் இப்போ வேணாம், இதை தவிர்த்துருங்க, இதை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி போடுங்க, அப்புறமா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு கூட நிறைய ஜெபங்கள், நான் ஏன் ரொம்ப ஜெபத்தில் ஐம் வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஜெபத்தில் சும்மா இஷ்டப்படி நம்ம வாயை திறந்து ஜெபிச்சிட முடியாது. காட்ஸ் வில் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சித்தத்தை அறியாமல் நாம் ஜெபித்தோமானால் சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவே கூட நம்ம ஜெபிக்கலாம். We have to be very careful. We have to be very sensitive. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய இறையாண்மையில் நம்ம தலையிட கூடாது. நம்ம தலையை போட்டு ஆண்டவரை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஆண்டவருக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு நாம் அல்ல. We are here to worship the sovereign God and to serve him with all of our life. நம்முடைய முழு உள்ளத்தோடும் இருதயத்தோடும் வாழ்வோடும் அவரை சேவிக்கிறதற்காகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர அவருக்கு கட்டளை போடுவதற்கு நாம் அல்ல. ஹல்லேலூயா. ஓகே, ரைட். ஸோ இங்கே இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஏசாயா 44:2 நீங்களும் நானும் அந்த மீதியான கூட்டத்தில் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவன் நமக்காக என்னெல்லாம் செய்வார்? வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. பயப்படாதே. டோன்ட் ஃபியர். என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன். கர்ப்பத்துல நான் காப்பாற்றினேன், கர்ப்பத்துக்கு வெளியில வந்த உடனே நான் தாங்குகிறேன். எதற்கு நீ கவலைப்படுகிறாய்? டோன்ட் வரி, டோன்ட் ஃபியர். பயப்படாதே, பயப்படாதே. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் உண்மையிலே சொல்ல போனால் உண்மை நம்மகிட்ட இல்லை. ஏன்? நம்ம உண்மையாக கர்த்தரை என்ன பண்ணல, நம்பலைன்னு தான் அர்த்தம். ரைட்டா? நம்ம உண்மையாக கர்த்தரை நம்பலை, அவர் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கலை அப்படின்றதான் அர்த்தம். அதனால தான் பயம் எனக்குள்ள வருது. பயம் வந்தாலும் கையை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. கர்ப்பத்தில் இருக்கும்போது பாதுகாத்தீர், கர்ப்பத்திலிருந்து எடுத்தது உம்முடைய கரம். மருத்துவர் உங்களை டெலிவரி பண்ணியிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் இல்லைன்னா செத்த பிணமாக தான் வெளியில் வந்திருப்பீங்க, உயிரோட வந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் அங்கேயே உங்களை அழிச்சு போட்டிருப்பான். மற்றவங்களை விட்டுருங்க, அவங்க மேலே அந்த பிசாசினுடைய தாக்கம் கிடையாது. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மேலே பிசாசு என்ன செய்கிறான்? நிச்சயமாக குறி வைக்கிறான். இவங்களை எப்படியாகிலும் இங்கே க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா இவங்க போக போக என்னவா மாறிடுவாங்க, நமக்கே ஒரு பெரிய சவாலாக மாறுவாங்கன்னு தெரிஞ்சு பிசாசு என்ன செய்கிறான்? உங்களை டார்கெட் வைக்கிறான். ஆனால் கர்த்தர் உங்களை கர்ப்பத்திலிருந்து வெளியில் எடுத்தார்,
கர்ப்பத்தில் உங்களை காப்பாற்றினார், கர்ப்பத்திலிருந்து வெளியில எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் தாய் தகப்பன் அல்ல, நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க தாய் தகப்பன் அல்ல, உங்க கணவன் அல்ல, உங்க மனைவி அல்ல, உங்க அப்பா அல்ல, உங்க அம்மா இல்ல, உங்க பிள்ளை இல்ல, ஆண்டவர் தான் உங்களை சுமந்துகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், ஓ God has given me good parents, good family, என்னை தாங்கி ஏந்தி சுமந்து இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர்கள் சுமக்கவில்லை, கர்த்தரே உங்களை சுமந்து வந்திருக்கிறார். கர்த்தரே உங்களை ஏந்தி தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறார். It is no one that has brought you this far but the Lord Jesus Christ himself. உங்கள் மேல் இருந்த அவருடைய முத்திரை இவ்வளவு தூரம் உங்களை கொண்டாந்துருக்கு, மனுஷன் அல்ல. தயவு செய்து எந்த மனுஷனுக்கும் மகிமை கொடுக்காதீங்க. நிச்சயமாவே மனுஷன் நம்ம வாழ்க்கையில நிறைய பங்கு வகித்திருக்கிறாங்க, ஆனா தேவன் அனுமதிச்சதுனால பங்கு வகித்தாங்களே தவிர தேவன் அனுமதிக்காவிட்டால் அவர்கள் ஒரு சின்ன அணு கூட உங்க வாழ்க்கையில அசைச்சிருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளோ வைராக்கியமா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறபடியினால் அவர் அநேகரை அனுப்பி உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வைக்கிறார். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், நமக்கு கொடுத்த கையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், கொடுத்தவர் யார் என்பதை நாம் பார்ப்பதில்லை. புரியுதா? Every person who has brought you so far in your life is a messenger or a helper sent by God. தேவனுடைய தூதனாய், தேவனுடைய சேவகனாய் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டாந்துருக்கலாம். ஆனா உண்மையை சொல்ல போனா உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனையோ தீமைகள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து இன்னைக்கு நிலை நிற்கிறீங்கன்னா அது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கிறது தான். ஓகே, வாசிக்கலாம் இன்னொரு வசனம். ஏசாயா 49:1-2. ஏன் இவ்வளவு தூரம் பாதுகாப்பு, ஏன் இவ்வளவு சுமக்கிறாரு, ஏன் இவ்வளவு தப்புவிக்கிறாரு, ஏன் இவ்வளவு ஏந்துறாரு, ஏன் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்கிறார்? வாசிக்கலாம். ஏசாயா 49:1-2 வசனங்கள். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். ஓகே, எதற்காக உங்களை தெரிந்தெடுத்தார்? உங்கள் வாயை கூர்மையான பட்டயமாக்குவதற்கும் தம்முடைய கரத்தின் நிழலினாலே உங்களை மறைத்து உங்களை துலக்கமான அம்பாக்கி அவருடைய அம்பரா துணியிலே மூடி வைப்பதற்கு. துலக்கமான அம்பு ஒரு ஆர்ச்சருடைய அம்பரா துணியில எப்பவுமே இருக்குமா? துலக்கமான அம்பு கையில வச்சிருப்பான் எப்பவுமே. முதுகுல ஆர்ச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கூட மாதிரி மாட்டியிருப்பாங்க முதுகுல. அவனுடைய ஆரோஸ் எல்லாம் அங்கே உள்ளே இருக்கும். நல்ல ஷார்ப்பான ஆரோ உள்ளே வச்சுருக்கான். அவன் சும்மா வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பானா, என் கையில் ஆரோ இருக்குது, என் கையில் ஆரோ இருக்குது அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பானா. நல்ல துலக்கமான அம்பு வச்சுருக்கேன், ஷார்ப்பான அம்பு, பட்டுச்சுன்னா தெரிச்சான் அப்படின்னு சொல்லி சத்துருவை பார்த்துட்டு, ஏய் என் கையில் இருக்கு தெரியுமா, என் கையில் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானா? இல்லை, என்ன செய்வான்? எடுத்து தன் கையிலே பயன்படுத்துவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூர்மையான பட்டயம் உள்ளவர்களாயும் அவருடைய அம்பரா துணியிலே மறைக்கப்பட்டிருக்கிற துலக்கமான ஷார்ப்பான ஒரு அம்பாகவும் ஆண்டவர் வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு இவ்வளவு தூரம் பாதுகாத்து கொண்டாந்துருக்காரு? எவன் உங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ அவனை அழித்து போடும் ஆயுதமாக உங்களை மாற்றுவதற்காக. எந்த பிசாசு உங்களை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சானோ அதே பிசாசை நிர்மூலமாக்குவதற்கு உங்களை பயன்படுத்தும்படி தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையை சந்திச்சு we have become used to problems. அதான் எப்படி பழகிருச்சு. இல்லை, அநேகர் என்ன செஞ்சிட்டோம்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு பழகி 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 பிரச்சனை தானே அது வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் அந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்காருன்னு நம்ம மறந்துடுறோம். என்ன நோக்கம் தெரியுமா? பிரச்சனையை உங்க வாழ்க்கையில கொண்டாடுறது யாரு? கர்த்தரா சாத்தானா? தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருவாரா? யார் கொண்டு வர்றா? பிசாசு கொண்டு வர்றான். அனுமதிக்கிறது யாரு? தேவன் அனுமதிக்கிறாரு. எதுக்காக? எதுக்காக? அவன் மேல உங்களுக்கு கோபம் வரணும். உங்களை துன்பப்படுத்துறவன் மேல உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு கோபமும் வெறுப்பும் வரணும். நீ என்னை இவ்வளவு துன்பப்படுத்துறியா? என்ன பண்றேன் பாரு, என்ன பண்றேன் பாரு. நான் கர்த்தருடைய கையில துலக்கமான அன்பாய் மாறி என் நாவை அவர் கூர்மையான பட்டயமாக்க உன்னை வெட்டி வீழ்த்துற ஆயுதமாக அவர் கையில மாறுவேன் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் we are praying for the solution of our problems. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் சின்ன பிள்ளைக்கு இந்த ஃபேரெக்ஸ் ஊட்டுற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டே இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? நீங்க எழும்பணும், நீங்க அந்த பட்டயமா எழும்பணும், நீங்க அந்த அம்பா எழும்பணும். சத்ருவை பிளந்து அவனை நிர்மூலமாக்குகிற அம்பாய் நீங்கள் மாறணும். ஏன்னா நீங்க சத்ருவை பிளந்து அவனை நிர்மூலமாக்கும் போது நீங்க மட்டும் இல்லை, உங்களாலே அநேகருடைய ஜீவன் தப்புவிக்கப்படும். ஹல்லேலூயா. புரியுதா? நமக்காக அல்ல, நமக்காக மாத்திரம் அல்ல. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிம் but the people that God has put around him that will be touched by the presence of God. Hallelujah. விளங்குதா? நீங்க பெற வெற்றி அநேகருடைய வெற்றியாய் மாறுவதற்காகத்தான் தேவன் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களை அனுமதிச்சிருக்கிறார். துலக்கமான அம்பாய் உங்களை மாற்றுவதற்காக தான் பிரச்சனை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உரசல் இல்லைன்னா ஷார்ப்பனிங் ஆகாது. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் எதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரு? எதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரு? நீங்க ஒரே வெட்டுல பிசாசை 2 துண்டா ஆக்கிட்டு போறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஆனா நீங்களும் அவன்கிட்ட பழகி போய் மழுங்கின கத்தியா அப்படியே உட்காந்து பரவாயில்லப்பா நீ கொண்டாப்பா நானும் பொறுமையா இருக்கிறேன், நீ பாவம் உன்னை போய் நான் அதட்டி உன்னை போய் நான் துரத்தி நான் ஏன் உன்னைய துரத்தணும், நீ இரு பெசாம இரு பாவம் அப்படின்னு சொல்லி பிசாசு மேல பாவம் பார்த்துக்கிட்டு அவன் கொண்டாடுற பிரச்சனையை நீங்க அப்படியே வாங்கி கட்டிக்கிட்டு மாற்றம் இல்லாம இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்களை யாராய் அழைத்திருக்கிறார்? கூர்மையான பட்டயமாக உங்களுடைய நாவை மாற்றி இருக்கிறார். கூர்மையான பட்டயம் என்பது எது? வார்த்தை என்னைக்கு உங்க வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு உங்க நாவு கூர்மையான பட்டயம். ஒரே வெட்டு 2 துண்டு பிசாசு தெரிச்சு ஓடணும். ஆனா நடக்கலையே, இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் நாவை தேவன் கூர்மையான பட்டயமாக மாற்றி இருக்கிறார். என்னை துலக்கமான அம்பாக தன்னுடைய கையில வச்சிருக்கிறார். என்ன பர்பஸ்? எனக்கு சத்ருவாய் வருகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சத்ருவாய் இருக்கிறான். தயவுசெய்து எந்த மனுஷனுடைய முகத்தையும் கொண்டாந்து உங்க மூஞ்சிக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க, கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க. மனுஷன் அல்லங்க, மனுஷன் அல்ல உங்க சத்ரு. யார் உங்க சத்ரு? யார் உங்க சத்ரு? போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு சத்ரு தான். யார் தெரியுமா? அவன் தேவனுடைய சத்ருவாகிய சாத்தான். அவன் யாரை வேணா பயன்படுத்துவான். நீங்க சத்ருன்னு யாரையோ ஒருத்தர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, தூரத்தில் இருக்கிறவனை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவனே பிடிப்பான். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவனை பிடிப்பான், உங்க குடும்பத்தையே பிடிப்பான். புரியுதா? சத்ருவை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் சத்ரு உங்களுடைய சத்ருவாய் இருக்கிறான். அவனை நிர்மூலமாக்குவதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க நாவு கூர்மையான பட்டயமா இருக்கணும். என்ன செய்யணும்? வார்த்தை கொண்டு அடிக்கணும் அவனை. எது எடுத்தாலும் வசனம் வரணும் உங்க வாயில இருந்து. உங்களை தட்டி விட்டு நைட்ல எழுப்பி யாரோ உலுக்கி எழுப்பி விட்டு ஏதாச்சும் சொன்னா கூட அதுக்கு பதில் வசனம் தான் வரணும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனம் உள்ளத்துல நிறைந்திருந்தால், இஃப் யூ லவ் த வேர்ட் ஆஃப் காட், இஃப் யூ ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் ஹார்ட், நிச்சயமாவே எந்த அக்கினி போன்ற சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சத்ரு உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, மேற்கொள்ளும் ஜெயம் உங்களுக்குள் இருக்கும். நாவை கூர்மையான பட்டயமாக்குகிறார், உங்களை துலக்கமான
அம்பாக மாற்றுகிறார். பிசாசு உங்களுக்கு விரோதமா வந்தா அவன் முடிஞ்சிச்சு அவங்க கதை. ஏன்? நீங்க ஆண்டவருடைய கையில பலத்த ஆயுதமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, சோ தேவன் எதற்காக அனுமதிக்கிறார்னா, உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும், ஒரு கோபம் வரணும். இவன் யார் என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு, இவனை என்ன பண்றேன் பாருன்னு நீங்க எழுந்து உங்க சூழ்நிலையில செயலாற்றுகிற சத்ருவினுடைய வல்லமைகளை முறித்து போட்டீங்கன்னா, நீங்க வெளியில வர்றது மட்டுமல்ல, உங்களோடு கூட ஒரு கூட்டத்தையும் நீங்க என்ன செய்வீங்க, சேர்த்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் நோக்கம். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.